ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை. அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவிக்கு ஞானசேகரன் பாலியல் தொல்லை அளித்ததாக தகவல். தோழியும் பாதிக்கப்பட்டதாக கூறிய பிறகே மாணவி காவல் நிலையத்தில் புகார். மாணவி புகார் அளித்த அன்று இரவே குற்றவாளியை பிடித்து விடுவித்து மீண்டும் பிடித்த போலீசார் நெருங்கியவுடன் வீடியோ ஆதாரங்களை குற்றவாளி அழித்ததும் விசாரணையில் அம்பலம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர் திமுகவுடன் தொடர்பு உள்ளவர்தான். பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், முகவரி வெளிவந்தது எப்படி என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது. அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது. மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ்ட், திமுக சார்பாக. எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுகவில் இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்களுக்கு பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி? மாணவி குற்றம் செய்தது போல் எஃப்ஐஆர் போடப்பட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆரை படிச்சா அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு, வெக்க பண்ணு பொண்ணு. மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து இனிமேல் காலணி அணிய மாட்டேன், 48 நாள் விரதம் இருக்கப் போகிறேன், தனது வீட்டிற்கு வெளியே நாளை சவுக்கால் என்னையே 6 முறை அடித்துக் கொள்வேன் என்றும் அண்ணாமலை ஆவேசம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் திமுக அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என அச்சம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்றும் கேள்வி. மாணவி வழக்கில் கைதான குற்றவாளிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மறைக்க முயன்றவர்கள்தான் அதிமுகவினர் என்றும் விமர்சனம். பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் எதையும் பொதுவெளியில் வெளியிடவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெற்று வருகின்றன என்றும் அமைச்சர் ரகுபதி காட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாஜகவினர் போராட்டம். தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு சென்னை கிண்டியில் அதிமுகவினர் போராட்டம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினரை கைது செய்த போலீசார். திமுக அரசை கண்டித்து நாளை மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த கிண்டி பொறியியல் கல்லூரி முதல்வர் ஈஸ்வரகுமார் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. மாணவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த அரசாணை வெளியிடவும் திட்டம். மாணவர்கள் மாலை 6:30 மணிக்கு மேல் விடுதியில் இருந்து வெளியே செல்ல அனுமதி கிடையாது. அண்ணா பல்கலை வளாக கல்லூரிகளின் முதல்வர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. பல்கலை மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் அடையாள அட்டை அணிய வேண்டும் என்றும் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணு பெயர் சூட்டப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. அரசியலுக்கே ஒரு தனித்த பெரும் அடையாளமாக திகழ்பவர் என்றும் சமூக நீதியை சமத்துவத்தை நிலைநாட்டியவர் என்றும் புகழாரம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை பணி காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். ஒரு வழிப்பாதையில் வாகனங்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மண்டல பூஜை. திருவிதாங்கூர் மன்னர் அளித்த 420 பவுன் தங்க அங்கி அணிவிப்பு. சிறப்பு பூஜையில் தமிழக அமைச்சர் சேகர் பாபு, கேரள அமைச்சர் வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்று சுவாமி தரிசனம். பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளில் நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்ட ஆஸ்திரேலிய வீரர்கள். ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 311 ரன்கள் குவிப்பு. ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை.